Hi friends, Volkswagen அப்படிங்கிறது ஜெர்மனியை சேர்ந்த மல்டிநேஷனல் ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. Volkswagen இந்தியாவில் Volkswagen போலோ, ஏமியோ, வென்டோ, ஜெட்டா, பெட்டில், டிகுவான் இது மாதிரி நிறைய கார் மாடல்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு கார் நிறுவனம் தான் Volkswagen முதலாக 1937ஆம் ஆண்டு ஜெர்மனியில் உருவாக்கப்பட்ட பிறகு முதல் காராக பெட்டில் அப்படிங்கிற ஒரு காரை அறிமுகப்படுத்தினாங்க. அதன் பிறகு 1950க்கு பிறகு கொஞ்சமாக வளர ஆரம்பித்தாங்க. 1965 ஆட்டோ யூனியன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்புக்கு கீழே ஆடி கார் மாடல்ஸை அறிமுகப்படுத்த ஆரம்பித்தாங்க. 1970 Volkswagen பசாட், Volkswagen போலோ, Volkswagen கோல்ஃப் இந்த மாதிரி கார் மாடல்களை அறிமுகப்படுத்த ஆரம்பித்தாங்க. Volkswagen அப்படிங்கிறது ஒரு தனி நிறுவனம் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு குழுமம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா Volkswagen அந்த குழுமத்துக்கு கீழே நிறையா மோட்டார் பைக் நிறுவனங்கள் அடங்கும், கார் நிறுவனங்களும் அடங்கும், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் லாரி, ட்ரக் இந்த மாதிரி போன்ற நிறுவனங்களும் Volkswagen குழுமத்துக்கு கீழே அடங்கும். 1986ஆம் ஆண்டு சியாட் கார் நிறுவனத்தை விலைக்கு வாங்கினாங்க. 1994ஆம் ஆண்டு ஸ்கோடா கார் நிறுவனத்தை விலைக்கு வாங்கினாங்க. 1998ஆம் ஆண்டு பென்ட்லி, லாம்போகினி, புகாட்டி இந்த மாதிரி சொகுசு கார்களை, லக்ஸரி கார் நிறுவனங்களை விலைக்கு வாங்கினாங்க. 2008ஆம் ஆண்டு ஸ்கானியா நிறுவனத்தை விலைக்கு வாங்கினாங்க. 2012ஆம் ஆண்டு மேன் கமர்ஷியல் வெஹிக்கிள் மேன் அப்படிங்கிற ட்ரக் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனியை விலைக்கு வாங்கினாங்க. 2012 டுகாட்டி அப்படிங்கிற மோட்டார் பைக் நிறுவனத்தையும் போர்ஷே அப்படிங்கிற கார் நிறுவனத்தையும் 2012 விலைக்கு வாங்கினாங்க. இத்தனை கம்பெனி சியாட், ஸ்கோடா, பென்ட்லி, லாம்போகினி, புகாட்டி, ஸ்கானியா, மேன், டுகாட்டி, போர்ஷே இந்த மாதிரி உலக அளவில் பெரிய லெவலில் சொல்லப்படுற ஒரு சொகுசு கார்கள், சொகுசு பைக் இந்த மாதிரி நிறைய கார் நிறுவனங்களை, பைக் நிறுவனங்களை தன்னோட கட்டுப்பாட்டு கீழே வச்சுருக்காங்க Volkswagen. இந்த வீடியோவை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி.